உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கேரளாவிலும் தமிழ்நாட்டிலையும் நிறைய பேர் இந்த கார்போஹைட்ரேட் மட்டும் உட்கொள்றது ரொம்ப பழக்கமா வச்சிருக்கோம். அரிசி தான் நம்முடைய பிரதான உணவு முறை. அரிசி, இட்லியோ அரிசி தான், தோசையோ அரிசி தான், மதியத்துக்கு சாதம் எல்லாமே பாத்தீங்கன்னா அரிசி சார்ந்த உணவே நம்ம சாப்பிட்றதுனால சதர்ன் ஸ்டேட்ஸ்ல அதிகமான நமக்கு டயபெட்டிஸ் நம்ம காணப்படுகிறது. மூணாவது முக்கிய பிரச்சனை லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ். அதாவது நம்ம எந்த உணவு எடுத்துக்கிறோமோ அதுக்கான வேலைகள் இருக்கணும். செடென்டரி லைஃப் ஸ்டைலா போறது ஒரு முக்கிய பிரச்சனையா இருக்கு. அதாவது உட்காந்துக்கிட்டே வேலை செய்யற ஜாப்ஸா இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம் 8 மணி நேரத்துல இருந்து 10 மணி நேரம் நம்ம லேப்டாப் முன்னாடி உட்காந்து நம்ம வேலை செய்யறோம். கடுமையான வேலைகள் எதுவும் இல்லை. இப்ப இது மாதிரி இருக்கிறதுனால நம்மளுடைய வெயிட், நம்மளுடைய உணவு எல்லாமே செரிமானம் ஆகாம செரிமானம் ஆகி நமக்கு ஃபேட்டாக அக்குமுலேட் ஆகி உள்ள போய் உட்காந்துக்கு. ஏன்னா பிகாஸ் கலோரி பேர்ன்ட் ஆகல. நம்ம இந்தியாவில மொத்தம் சிறு குழந்தைகள் லெஸ் தேன் 20 வயசு கீழே இருக்கிற 13 மில்லியன் பீப்புளுக்கு இப்போ ஒபிசிட்டி ரொம்ப அதிகமா இருக்குன்றது 2016 சர்வேல. சைனாவுக்கு ஈக்குவலா நம்ம நாட்டிலையும் ஒபிசிட்டியோட பிரச்சனை அதிகமா போயிட்டு இருக்குன்றதை நம்ம மறக்கக்கூடாது. ஸோ அதை நம்ம குறைச்சாகணும். அதுதான் இப்போ ரீசெண்டா மோடிஜி கூட ஃபோக்கஸ் ஆன் தின் பாடி, ஃபோக்கஸ் ஆன் வெயிட் ரிடக்ஷன் அப்படின்னு மோடிஜி கூட நம்ம இப்போ சொல்லியிருக்காரு.